கறி குழம்பு கூட ஈஸியாக வச்சிடலாம். ஆனால் இந்த சாம்பார் வைக்கிறது கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்க நான் சொல்கிற மாதிரி டிஃபன் சாம்பார் ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்பொங்கல், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். அதுக்கு 1 கப் துவரம் பருப்பு கூட அதுக்கு ஈக்குவலாக பாசிப்பருப்பை சேர்த்து நல்லா அலசிக்கோங்க. இதை குக்கரில் சேர்த்து இது டிஃபன் சாம்பாருங்கிறதுனால புளி சேர்க்க போகிறதில்ல. அதனால் 4 பழுத்த தக்காளி சேர்த்து அது கூடவே உப்பு, மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள் சேர்த்து 3 விசில் விட்டு நல்லா கொலையை வேக வச்சுக்கோங்க. இப்போ அது கூட எக்ஸ்ட்ராவாக 1 கப் தண்ணி சேர்த்து என்னென்ன காய்கறிகள் இருக்கோ அதை இந்த சைஸ் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூட 1½ ஸ்பூன் சாம்பார் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தாளிப்புக்கு கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு, சீரகம், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்து நல்லா வதக்கி இதை சாம்பாரோட கலந்து விட்டுக்கோங்க. 1 டம்ளர் தண்ணியை நல்லா கொதிக்க விட்டு அதையும் அது கூட சேர்த்துக்கோங்க. சாம்பார் ஆற ஆற இறுக்கம் கொடுக்கும். கொஞ்சம் உப்பு சரி பார்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சிங்கன்னா சாம்பார் செட் ஆயிரும். கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா அருமையான டிஃபன் சாம்பார் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.